என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நெகேமியாவின் புத்தகத்தில் 5வது அதிகாரத்தில் 11 மற்றும் 12வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். அந்த இடத்தில் தங்கள் சகோதரர்களிடத்தில் வட்டிக்கு கடன் கொடுத்தவர்களினாலும் அந்த இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனையையும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வட்டி வாங்கி வாங்கி அவங்க கொளுத்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் நசுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க முறையிடுறாங்க, இப்படி எங்களையே நாங்கள் அடிமையாக விற்று போட்டுட்டோம், சாப்பிடுவதற்கு வழி இல்லாத ஒரு நிலைக்கு நேராக வந்துவிட்டோம், இவ்வளவு கடன் வாங்கணும், இவ்வளவு வட்டி கொடுத்துருக்கோம் என்று சொல்லி கலங்கி தவித்ததை அந்த இடத்தில் நீங்கள் பார்க்க முடியும். உடன்தானே அந்த இடத்தில் நெகேமியா எழும்பி கர்த்தருடைய நியாயத்தை அந்த இடத்தில் பேசுவதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வட்டி தொழில் வேண்டாம், இந்த சாபம் வேண்டாம், இந்த அநியாய காரியங்களை செய்வதை நிறுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தில் கடன் கொடுத்தவர்களை கடிந்து கொண்டு பேசுவதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் வட்டியை வாங்கி 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 ஜனங்களை நசுக்கி கொண்டிருந்ததை கர்த்தருடைய ஆவியானவர் தன் தாசன் மூலமாய் அங்கு வெளிப்படுத்தி கடிந்து கொண்டதை நாம் பார்க்க முடியும். உடன்தானே அந்த சத்தத்திற்கு கடன் கொடுத்தவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். பாருங்கள், அந்த கடனை தள்ளுபடி செய்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு ஃபினான்ஸ் பிஸ்னஸ் செய்து கொண்டு இருக்கிறாயா? அதனால் உன் செல்வத்தை அப்படியே பல மடங்கு பெருக்கி கொண்டே இருக்கிறாயா? நீ வேணால் ஒன்று நியாயப்படுத்தலாம். நான் ஒன்றும் மற்றவங்க மாதிரி அநியாயமாலாம் நான் வாங்கலை, அநியாய வட்டிலாம் நான் வாங்கலை, மற்றவன் 100க்கு 10 பைசா வாங்குறான், நான் 1 பைசா தான் வாங்குறான் அப்படின்னு சொல்லி ஒன்று நியாயப்படுத்தாதே. எத்தனை குடும்பங்கள் அதனால் கண்ணீரில் தவித்து கொண்டிருக்கிறது, எத்தனை பேர் அதனால் தற்கொலையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தற்கொலையும் செய்து கொண்டது உண்டல்லவா? இவைகளெல்லாம் உங்கள் குடும்பத்திற்கு லாபத்தை கொண்டு வருமா? இல்லை, சாபத்தை தான் கொண்டு வரும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வட்டி தொழில் செய்கிறவர்கள் மனம் திரும்புங்கள், இனி இந்த தொழில் வேண்டாம் ஆண்டவரே, இந்த சபிக்கப்பட்ட இந்த காரியத்தை நான் செய்வதில்லை என்று சொல்லி உறுதியான தீர்மானத்தை எடுங்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.